ஹூ பிரிண்ட்ஸ் த மணி? யார் பணத்தை பிரிண்ட் பண்ணுறதா பார்க்க போகிறோம். ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் பணத்தை பிரிண்ட் பண்ணுது. இந்தியாவில் இருக்கிற எல்லா பேங்க்குக்குமே ஹெட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்பிஐ. ஆர்பிஐயோட விதியும் ஒழுங்குமுறையும் பின்பற்றி தான் இந்த அனைத்து வங்கிகளும் இப்போ வரைக்குமே இயங்கிட்டு வருது. ஆர்பிஐ பணத்தை அதிகமாக பிரிண்ட் பண்ணாலும் பொருளாதாரத்தை பாதிக்கும், பணத்தை கம்மியாக பிரிண்ட் பண்ணாலும் பொருளாதாரத்தை பாதிக்கும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்பிஐ கம்மியாக பணத்தை பிரிண்ட் பண்ணும்போது நாட்டில் வேலைவாய்ப்பு முடங்கிடும், வருமானம் கம்மியாயிடும், உற்பத்தி கம்மியாயிடும், பொருளின் விலை ஹைக் ஆகிடும், மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கும். வாழ்வாதாரம் பாதிச்சுன்னா அவங்களோட வாழ்க்கையை கேள்விக்குறியாக மாறிடும். ஆர்பிஐ கம்மியாக பணத்தை பிரிண்ட் பண்ணும்போது மக்களோட வாழ்க்கை பெருமளவில் பாதிக்கப்படும். ஸோ அதனால் பொருளாதாரமும் வீழ்ச்சி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ அதிகமாக பிரிண்ட் பண்ணும்போது, பணத்தை அதிகமாக பிரிண்ட் பண்ணும்போது என்ன ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ அதிகமான பணம் பிரிண்ட் பண்ணும்போது நாட்டில் நிறைய பணம் புழக்கத்தில் இருக்கும். பணம் அதிகமாக புழக்கத்தில் இருக்கும்போது மக்கள் எல்லாரும் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க, கைத்தொழில் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க, வேலைவாய்ப்பை அதிகப்படுத்திடுவாங்க. பணம் கட்டி படிக்க முடியாத படிப்பை அதாவது பணம் கட்டி படிக்க முடியாத அந்த நிலையை உடைஞ்சிரும். அது பண்டங்கள் மற்றும் பணிகளோட உற்பத்தி அதிகமாக இருக்கும். உற்பத்தி அதிகமாக இருக்கும்போது பொருட்களின் விலை ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிடும். பொருளின் விலை குறையும் போது திரும்ப நம்ம டீஃப்ளேஷனுக்கே போயிடுவோம். டீஃப்ளேஷன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக பொருளாதார வளர்ச்சி பின்தங்கி போகும். அது மட்டும் இல்லாமல் அதிக அளவில் பணப்புழக்கம் இருக்கும்போது பணத்தின் அளவு அதிகமாக இருக்கு இல்லையா? ஸோ அதனால் பண மதிப்பு குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் ஆர்பிஐ அதிக பணம் பிரிண்ட் பண்ண முடியாது. அதனால் இப்போ ஆர்பிஐ எதை பேஸ் பண்ணி பணத்தை பிரிண்ட் பண்ணுதுன்னா, இன்ஃப்ளேஷன் சதவீதத்தை அடிப்படையாக வச்சு தான் பணத்தை பிரிண்ட் பண்ணுது. அப்படி பண்ணும்போது தான் நம்ம எக்கனாமி லெவல் படிப்படியாக முன்னேறும். ஓகேவா? தேங்க்யூ.